நான் எப்பவுமே நினைப்பேன், நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒரு பயம் இருக்கு. அது தானா வரணும். நாம பயப்பட பயப்பட எதிராளி ஏறிக்கிட்டே போவான். நீங்க தைரியம், அதாவது நீங்க பயப்படக்கூடாதுன்றதுனால நீங்க இஷ்டத்துக்கு பேசலாம், அது அர்த்தம் இல்ல. இயற்கையாகவே நமக்கு ஒண்ணு தோணணும், எனக்குள்ளே கர்த்தர் இருக்கிறார், என்ன யாருமே எதுவுமே செய்ய முடியாது. கர்த்தர் அனுமதி இல்லாம யாரும் என்ன எதுவுமே செய்ய முடியாது. பல நேரத்தில் இந்த இன்டர்வியூக்கு போவோம், வெளிநாட்டுக்கு போறதுக்கு, எம்பசிக்கு மினிஸ்ட்ரிக்கு போகும்போது கூப்பிடுவாங்க. அந்த எம்பசில இன்டர்வியூக்கு போவோம். இன்டர்வியூக்கு போனீங்கன்னா எல்லாம் வாசல்ல புக் வச்சு படிச்சுட்டு இருப்பாங்க. அமெரிக்கன் எம்பசி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வாசல்ல புக் வச்சு படிப்பாங்க, பரபரப்பா இருப்பாங்க. நான் ஒரு நாள் இதே மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ விசா கிடைக்காது போலையா அப்படின்னு. ஆண்டவர் கேட்டார், கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம்னு கேட்டேன். கிடைக்காட்டி உனக்கு என்ன நஷ்டம், நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு தானே வந்த, நான் அனுமதிச்சா நீ அமெரிக்காவுக்கு போற, அனுமதிக்காக போக மாட்டேன். அந்த நிமிஷத்துல இருந்து எந்த எம்பசிக்கு போனாலும் பயமே இருக்காது. ஆண்டவர் எடுத்து போட்டாரு. கர்த்தருக்கு சித்தமானா போக போறோம், பேப்பரை நம்ம ரெடி பண்ணிப்போம், கரெக்டா கொடுக்கறது கொடுக்காதது கர்த்தர் சித்தம். அவர் என்ன கேட்பாரு, எம்பசிக்காரர் எதுக்காக போறீங்க, பிரீச்சிங்க்கு போறேன். எப்ப திரும்பி வரீங்க, 5 நாள்ல வருவேன். விசா கொடுக்கறது என்ன பண்ணுவீங்கன்னா, கவலையே பட மாட்டேன் அப்படியே சொல்லிடுவேன், கவலைப்பட மாட்டேன். சிலர் பாத்தீங்கன்னா அந்த விசா காரங்கிட்ட கெஞ்சுவாங்க, சார் சார் நான் டாக்குமெண்ட் கொடுக்குறேன் சார். ஒரு நாளும் அந்த பயப்பட்டதே கிடையாது. இது வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 15 நாட்டுக்கு மேல போயாச்சு. எந்த நாட்டு எம்பசிக்கிட்டையும் எந்த காரணத்திலையும் நின்னு பயந்ததே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, நமக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் அனுமதிக்கிற இடத்துக்கு நம்ம போக போறோம். விசாவே இல்லாம பிலிப்பை காண்டாக மந்திரி கிட்ட கூட்டிட்டு போயிட்டாரு, விசாவே தேவைப்படுது ஆவியில கூட்டிட்டு போயிட்டாரு. நமக்கு அது இவ்வளவு டாக்குமெண்ட் கொடுத்து வச்சிருக்காரு. இது எல்லாத்த விட மேலான டாக்குமெண்ட் பரிசுத்த ஆவியானவர்.